டிவி வந்து சரி நான் தான் கேட்டேன் டிவி வாங்கணும். ஆனா எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு 55 இன்ச்சஸ்ல தான் வாங்கணும். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. புரியல. உங்களுக்குன்னு இருந்தா அது ட்ரீம், அவர் வாங்கினா அது செலவா? கண்டு விட்டாளையா சூட்சமத்தை கண்டு விட்டா. சரி இருங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாளா? அப்புறம் என்னாச்சு, இப்ப வீடு பார்க்கிங் வந்து காலியா இருக்கு, ஒரு கார் வாங்கணும், அதுக்கு ஒரு இஎம்ஐ போடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு சார். அந்த அளவுக்கு நீ லாச்சர் பண்றாயானே. கணக்கு வச்சுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. அக்கவுண்ட்ஸ்ல இருக்கேன் சார், ஐடி. அப்ப கரெக்டான ஆள் நீங்க. பாப்போம். உங்களுக்கு கணக்கு வழக்கு நல்லா தெரியும். உங்க வருமானத்துக்கு நீங்க எத்தனை இன்ச் டிவி வாங்குறது கரெக்ட்? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். அக்கவுண்ட்ஸ்ல இருக்கவர் கணக்கு வழக்கு தெரிஞ்சவர். நம்ம வருமானத்துக்கு தானே வாங்கணும். எதுக்கு ஆசைக்கானதா வாங்குறீங்க? என்னோட salary எது வரைக்கும் போகுது அந்த மந்த் எவ்வளவு சேவிங்ஸ்லாம் இல்ல சார். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இப்பதான் லாஸ்ட் மந்த் தான் வந்து டிவி இஎம்ஐ முடிஞ்சது. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா கார் வாங்கணும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஏன்னா அந்த இஎம்ஐ பேலன்ஸ் இருக்குல்ல, கையில ஒரு 5000 இருக்கு, அது எதுக்கு நம்ம சும்மா விடுவானே. 5 ஓ அப்படி ஒரு வியாதியா உனக்கு? செட்டில் ஆகணும் சார். அதுக்குள்ள செட்டில் ஆகுறதுங்கிறது 55 இன்ச் டிவி வாங்குறதா, அந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறதா? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. நீங்க செட்டில் ஆக பார்க்கல. அதனால தான் சார் இப்ப நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கேன் சார். மாட்டிக்கிட்ட பங்கு. நான் வீடு ஹவுசிங் லோன் வந்துருச்சு, பர்சனல் லோன் வந்துருச்சு, ஹோம் அப்ளையன்சஸ் லோன் வந்துருச்சு. இப்பவே கண்ண கட்டுது. சோ இவ்ளோ இஎம்ஐ பாக்கும்போது இப்ப நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 15000 கிடைக்குதா, சரி நைட் ஷிஃப்ட் போலாம். அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வேண்டாம் சரி, நைட் ஷிஃப்ட் போயிடுவீங்க. அவரு ஷிஃப்ட். ஆமா, டிவி என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தி எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு?